अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व नशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व नशहदु अन्न सय्यदना नबिय्यना मौलाना मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़िल क़ुरआनिल अज़ीम वल फ़ुरक़ानिल मजीद फ़अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम लइन अशरकत लयहबतन्न अमलुक व लतकूनन्न मिनल ख़ासिरीन सदक़ल्लाहुल अज़ीम व क़ाल नबियुना अलैहिस्सलातु वस्सलाम इदा क़ाल रजुलु लिरजुलिन या काफ़िर फ़क़द बाअ अहदुहुमा इन कान कमा क़ाल व इल्ला रजअत अलल आखिर औ कमा क़ाल अलैहिस्सलातु वस्सलाम. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தின் அடிப்படையாக, இஸ்லாத்தின் ஆணிவேராக, இஸ்லாத்தின் அஸ்திவாரமாக தன்னுடைய ஏகத்துவம் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும். அவனுக்கு மட்டுமே அனைத்து ஆற்றலும், அனைத்து சக்தியும், அனைத்து வல்லமையும், அனைத்து அதிகாரங்களும் அவனுக்கு மட்டுமே உரியது என்பதை நம்ப வேண்டும் என்பதை என்ற கொள்கையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தினுடைய அடிப்படை அஸ்திவாரமாக ஆக்கி, இதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய குதிரத்தோடு, அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு, அல்லாஹ்வுடைய வல்லமையோடு, அல்லாஹ்வுடைய ஆற்றலோடு, அல்லாஹ்வுடைய அதிகாரத்தோடு வேறு எந்த ஒரு சக்தியையும், எந்த ஒரு மனிதரையும், வேறு எந்த ஒரு படைப்பையும் இணையாக்கிவிட்டால் அது அல்லாஹ்வுக்கு வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஷிர்க், மிகப்பெரிய பாவம். எந்த பாவங்களாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தான் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். ஆனால் இது போன்று அல்லாஹ்வுக்கு மற்றவர்களை கூட்டாக்கக்கூடிய இந்த ஷிர்க் என்ற பெரும் பாவத்தை மட்டும் அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்க மாட்டான் என்ற எச்சரிக்கையோடு இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனையும் தன்னுடைய அருமை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாகவும் இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தான். அன்புக்குரியவர்களே, இந்த அடிப்படையான அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது எந்த விதத்திலும், எந்த அடிப்படையிலும் கூடாது. எண்ணத்தாலோ, செயலாலோ, சொல்லாலோ, நடவடிக்கைகளாலோ எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு எதையும் இணை வைத்து விட முடியாது என்பது இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான அடிப்படையான கொள்கையாகும். எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கத்து மக்களுக்கு மத்தியில் தீனுல் இஸ்லாத்தை சொன்ன பொழுது அவர்கள் பெரும்பாலானவர்கள் இந்த கொள்கையைத்தான் கொண்டிருந்தார்கள். அவர்கள் பெரும்பாலானவர்கள் காஃபிராக இல்லை. காஃபிர் என்பது இன்றைய நாத்திகர்களை சொல்லலாம். கடவுளே இல்லை என்று மறுப்பவர்கள் தான் காஃபிர்கள். கடவுளே இல்லை, இறைவனே கிடையாது, அதெல்லாம் பொய் என்று இன்று நாத்திகர்கள் மறுக்கிறார்களே, அந்த நாத்திகத்துக்கு தான் காஃபிர் என்று சொல்லப்படும், குஃப்ர் என்று சொல்லப்படும். ஷிர்க் என்பது கடவுளை ஏற்றுக்கொள்வார்கள், கடவுள் இருக்கிறான் என்று நம்புவார்கள். ஆனால் அது பல கடவுள், பல நம்பிக்கை, பல கடவுளுடைய கொள்கை, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒரு துறை என்று வைத்திருப்பதுதான் ஷிர்க் ஆகும். அந்த அடிப்படையில் தான் மக்கத்து குறைஷிகள் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அவர்கள் சொன்ன பொழுது அல்லாஹ்வை இறைவனாக 100க்கு 100 வழிமொழிந்தார்கள். அல்லாஹ் தான் இறைவன் என்பதை 100க்கு 100 வழிமொழிந்தார்கள். ஒலைன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், அல்லாஹ் திருமறையில் சொல்கின்றான், ஒலைன் சஅல்தஹும் மன் ஹலக ஸமாவாதி வல் அர்த், நபியே வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று நீங்கள் அவரிடத்தில் கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அவர்கள் நிச்சயமாக சொல்வார்கள் அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். எந்த யோசனையும் இல்லாமல், எந்த தயக்கமும் இல்லாமல் உடனடியாக பதிலளிப்பார்கள். வானத்தையும் பூமியையும் படைத்தது யார் என்று அவரிடத்தில் கேளுங்கள், யகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் தான் படைத்தான் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள், அல்லாஹ் தான் வானத்தையும் பூமியையும் படைக்கிறான் என்பதிலே. அதே போன்று இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வானத்திலிருந்து தண்ணீரை பொழிய வைப்பது யார், பூமியிலிருந்து அதன் மூலமாக செத்த பூமியை உயிருள்ள பூமியாக ஆக்கி உயிருள்ள ஜீவன்களான செடி கொடிகளை முளைக்க செய்வது யார் என்று அவரிடத்தில் கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அதற்கும் தயங்காமல் பதிலளிப்பார்கள் அல்லாஹ் தான் என்று.
எங்கே பிரச்சனை? அல்லாஹ் தான் வானத்தை படைத்தான், பூமியை படைத்தான், மழையை பொழிவிக்கிறான், செடி கொடிகளை முளைக்க வைக்கிறான், அனைத்தும் அல்லாஹ் தான் என்று நம்பினார்கள். அதற்கு பிறகு எங்கே பிரச்சனை ஆரம்பித்தது என்றால், அவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலை வணக்கத்திற்கு விளக்கம் சொன்னார்கள். நாங்கள் இந்த சிலைகளை வணங்குவது எதற்காக தெரியுமா? இந்த சிலைக்கு சக்தி இருக்கிறது என்பதற்காகவோ, இதற்கு ஆற்றல் இருக்கிறது என்பதற்காகவோ, இந்த சிலைகள் எங்களை காப்பாற்றும் என்பதற்காகவோ அல்ல. ஒமா நாபுதுகும் இல்லா லியகர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா. இந்த சிலைகளை வணங்கினால் இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்வின் பக்கம் கொண்டு போய் சேர்த்து வைக்கும். சிலைகளை வணங்குவது எதற்காக தெரியுமா? இந்த சிலைக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதற்கோ, பவர் இருக்கிறது என்பதற்கோ, சக்தி உள்ளது என்பதற்காகவோ அல்ல. ஒமா நாபுதுகும் இல்லா லியகர்ரிபுனா இலல்லாஹி சுல்ஃபா. இந்த சிலைகள் எங்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் நெருக்கமாக்கி வைக்கும், அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் சேர்த்து வைக்கும். அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையிலே இந்த சிலைகள் ஒரு மீடியேட்டராக இருக்கும் என்பதற்காகத்தான் இந்த சிலைகளை வணங்குகிறோம் என்று மக்கத்து முஷ்ரிக்குகள் சொன்னார்கள். அருமைக்குரியவர்களே, அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளுடைய இந்த வாதத்தையோ இந்த கொள்கையையோ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கிஞ்சிற்றும் ஏற்றுக்கொள்ளவில்லை. மாறாக அல்லாஹ் பதிலளித்தான். எப்படி? நஹனு அக்ரபு இலைஹி மின் ஹப்லில் வரீத். நான் மனிதனுக்கு அவனுடைய கழுத்து நரம்பை விட பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு எதற்கு மீடியேட்டர்? நான் உங்களுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறேன், கழுப்பு நரம்பை விட பக்கத்தில் இருக்கிறேன், எனக்கு எதற்கு மீடியேட்டர்? எனக்கு எதற்கு ஒரு இடைத்தரகர்? எனக்கு எதற்கு நடுவில் ஒரு கோஆர்டினேட்டர்? எனக்கு எதுவுமே தேவையில்லை. இதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தாவத தாஇ இதா தானி ஃபல்யஸ்தஜீபு லி வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நபியே, என்னுடைய அடியான் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்டால், இதா சாலக இபாதி அன்னி, என்னுடைய அடியான் என்னை பற்றி கேட்டால், ஃபஇன்னி கரீப், நான் ரொம்ப பக்கத்தில் இருக்கேன்னு சொல்லுங்க. அவனோட தூரமாக இல்லை, நான் ரொம்ப தூரமா இல்ல. அவன் கூப்பிட்ட காதுல விழாத இடத்துல இல்ல, அல்ல காதில் விழாத அளவுக்கு நான் செவிடனும் அல்ல. இன்னி கரீப், நான் மிக மிக அருகில் இருக்கின்றேன். உஜீபு தாவத தாய், அழைக்கக்கூடிய அழைப்புக்கு உடனடியாக பதிலளிக்கின்றேன். ரப்பல் ஆலமீன் சொன்னான் பதில். இவ்வளவு நெருக்கமாக உங்களுடைய அழைப்புக்கு நான் பதில் கொடுப்பவனா இருக்கும் பொழுது எனக்கு எதற்கு இடையில ஒரு மீடியேட்டர், எனக்கு எதற்கு இடைத்தரகர் என்று மக்கத்து குறைஷிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிலளித்தான். அவர்களுடைய அந்த கொள்கையை ஷிர்கியத்தான கொள்கை, இணை வைப்பு கொள்கை. இணை வைப்பவர்கள் ஒருபோது வெற்றி பெற முடியாது. இன்ன ஷிர்கல் அஸுல்முன் அஸீம். உலகத்தில் நடக்கக்கூடிய அநீதங்களில், உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாயங்களில், உலகத்தில் நடக்கக்கூடிய மோசமான விளைவுகளில் மிக மோசமான அநியாயமான காரியம் என்னவென்றால் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதுதான் என்று ரப்பல் ஆலமீன் பகிரங்கமாக பிரகடனப்படுத்தினான். அன்புக்குரியவர்களே, இந்த கொள்கையிலே அல்ஹம்துலில்லாஹ் உலகத்தில் உள்ள முஸ்லிம்கள் எல்லோரும் உறுதியாக இருக்கின்றோம். அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக் கூடாது என்பதிலும், அல்லாஹ்வுக்கு எந்த இணையும் கிடையாது என்பதிலும், அல்லாஹ்வுக்கு எந்த வகையிலும் நம்முடைய உள்ளத்தாலோ செயலாலோ நடவடிக்கைகளாலோ பேச்சினாலோ சொல்லினாலோ எந்த விதத்திலும் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விடக்கூடாது. அனைத்து சக்தியும், அனைத்து ஆற்றலும், அனைத்து குதிரத்தும், அனைத்து வல்லமைகளும், அனைத்து அதிகாரங்களும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ளது என்பதிலே முஸ்லிம்கள் அல்ஹம்துலில்லாஹ் நாம் தெளிவாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை குழப்பக்கூடிய சில சக்திகள், நம்மை அவ்வப்போது குழப்பக்கூடிய சில ஆற்றல்கள், சில சக்திகள், சில பிரச்சாரங்கள், பாமர மக்கள் குழம்பி போய் விடுகின்றார்கள். அப்படி பாமர மக்கள் குழம்பி போய் அந்த தவறுகளை செய்யும் பொழுது, உதாரணமாக சொல்வதாக இருந்தால், தர்காக்களிலே போய் கையேந்தும் பொழுது, தர்காக்களிலே போய் அங்கே ஃபாத்தியா ஓதும் பொழுது, அல்லது மற்ற பிதஅத்துகளை, மௌலிதுகளை, எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுக்கு இணையாக கொண்டு போய் ஆக்கக்கூடிய அளவுக்குள்ள மௌலிதுடைய அந்த வாசகங்களை, மௌலிதுடைய பாடல்களை பாடும் பொழுது இதனால் பரக்கத்து கிடைக்கும், நன்மை கிடைக்கும் என்று நினைக்கும் பொழுது நாம் அவர்களை பாவம் செய்யக்கூடியவர்களாகவும் வழிகட்டவர்களாகவும் நினைத்து அவர்களை திருத்த வேண்டுமே தவிர, அவர்களுக்கு உபதேசம் செய்ய வேண்டுமே தவிர, அவர்களை சகோதரர்களாக நினைத்து அவர்களுக்கு தாவா செய்ய வேண்டுமே தவிர, நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் முஷ்ரிக் ஆகி விட்டாய், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டால் அதனால முஷ்ரிக் ஆயிட்ட, முஷ்ரிக்களோட எந்த தொடர்பு கூடாது அல்லாஹ் சொல்லிட்டான், அதனால உன் பின்னால் தொழக்கூடாது, நாங்கள் அப்படியே ஒரு மௌலிது ஓதக்கூடிய இமாமோ அல்லது ஒரு தர்காக்கு போகக்கூடிய இமாமோ அல்லது தர்காக்கு போகக்கூடிய ஒரு மனிதரோ அவர் இமாமா என்று தொலை வைத்தால் அவருக்கு பின்னால் தொழக்கூடாது, தனி பள்ளிவாசல் கட்டுங்கள், தனியாக செல்லுங்கள் என்று சமுதாயத்தை பிளவுபடுத்துவதும் பிரிப்பதும் சகோதரர்களே அல்லாஹ்வோ அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ காட்டித்தராத ஒரு பிழை என்பதை நாம் கவனிக்க வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷிர்க்குகளை பற்றி சொல்லும் பொழுது, மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, ஒருவன் தாயத்து மாட்டினால் அவனும் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். இன்னைக்கு எத்தனை முஸ்லீம்கள் தாயத்து மாட்டிருக்கிறார்கள்? எத்தனை முஸ்லீம்கள் தாயத்து கட்டிருக்கிறார்கள்? இடுப்பிலும், கையிலும், கழுத்திலும் குழந்தைகளுக்கு மாட்டுகிறார்கள், கட்டுகிறார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு தெளிவா சொன்னார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரப்பூர்வமான ஹதீஸ், மன் அல்லக தமீமத்தன் ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவன் தாயத்து தொங்க விட்டானோ, தாயத்து மாட்டினானோ அவன் இணை வைத்து விட்டான் என்று சொன்னார்கள். அதே போல மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, அல்லாஹ்வை தவிர வேற ஒருவரை வைத்து சத்தியம் செய்தால் அவனும் இணை வைத்து விட்டான்னு சொன்னார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், பாமர மக்கள் சாதாரண சின்ன சின்ன விஷயங்களா, குர்ஆன் மேல சத்தியம் பண்றியா, குர்ஆன் எடுத்து சத்தியம் பண்றியா,
இல்ல உங்க அம்மா மேல சத்தியம் பண்றியா, இல்ல நீ பெத்த பிள்ளை மேல சத்தியம் பண்றியா சொல்வதை பார்க்கின்றோம், சத்தியம் செய்வதை பார்க்கின்றோம். இதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் ஹலஃப அலா பிகைரில்லாஹி ஃபக்கத் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்தாரோ அவரும் இணை வைத்து விட்டார் என்று சொன்னார்கள். மன் சஹர ஃபக்கத் அஷ்ரக, இன்னொரு ஹதீஸில் சொன்னார்கள், யார் சூனியம் வைக்கிறாரோ சூனியத்தை நம்புகிறாரோ அவரும் இணை வைத்து விட்டார். இன்னைக்கு பார்க்கிறோம், பெரிய அல்லாமாவா இருப்பாரு, பெரிய ஆபிதா இருப்பாரு, பெரிய தாடி வச்சிருப்பாரு, 5 வேளை தொழுகையாளியா இருப்பாரு. தன குடும்பத்தில் பிரச்சனை சொன்ன உடனே ஹஸ்ரத் எனக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, நான் ஒரு பாவாட்ட போய் கேட்டேன், அந்த பாவா வந்து இந்நாள் தான் சூனியம் வச்சார் அவனுக்கு சொன்னாரு. அப்ப சூனியத்தை நம்புகின்றான், சூனியம் வைக்கப்படுகிறது என்பதை நம்புகின்றான், சூனியத்துக்கு ஆற்றல் இருக்கிறது என்பதை நம்புகின்றான், சூனியத்தினால் தனக்கு பாதிப்பு ஏற்படும் நம்புகின்றான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் இணை வைப்பு என்று சொன்னார்கள். அடுத்து சொன்னார்கள், இதா தரக்க ஸலாத்த ஃபக்கத் அஷ்ரக. இந்த ஹதீஸ் படி பார்த்தால் இங்கு இருப்பவர்களே முக்காவாசி பேர் இல்ல, 190% பேர் காஃபிரா முஷ்ரிக்காக ஆகிவிடுவோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், மன் தரக்க ஸலாத்த ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவன் தொழுகையை விட்டானோ, ஒரு வக்து தொழுகையை விட்டானோ அவனும் இணை வைத்து விட்டான், ஷிர்க் செய்து விட்டான், அல்லாஹ் இணை வைத்து விட்டான். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸ் சொன்னார்கள், மன் ஸல்லா ஃபயுராஇ ஃபக்கத் அஷ்ரக, யார் ஒருவன் ஒரு நோன்பு வைக்கின்றான் அதை மற்றவர்கள் காட்ட, மன் ஸல்லா யார் ஒருவன் தொழுகின்றான் அதை மற்றவர்கள் காட்டுவதற்கான தொழுகின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். ஒமன் சாஃபர் ஃபயுராஇ ஃபக்கத் அஷ்ரக, ஒரு நோன்பு வைக்கின்றான் மற்றவர்கள் காட்டுவதற்கான நோன்பு வைக்கின்றான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். ஒமன் தஸத்தக ஃபயுராஇ ஃபக்கத் அஷ்ரக, ஒருவன் தர்மம் செய்கின்றான் மற்றவர்கள் காட்டுவதற்கான பேருக்காண்டி புகழுக்கான தர்மம் செய்கிறான், அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டான். அருமை சகோதரர்களே, இதெல்லாம் முஸ்லிம் சமுதாயத்துக்கு மத்தியிலே பரவலாக நிகழக்கூடிய தவறுகள், பரவலாக காணப்படக்கூடிய பாவங்கள். சிகர் வைப்பதாக இருக்கட்டும், சிகரை நம்புவதாக, சூனியத்தை நம்புவதாக இருக்கட்டும், தாயத்து போடுவதாக இருக்கட்டும், அல்லாஹ் அல்லாஹ் குர்ஆன் மீதோ பிள்ளை மீதோ தாய் மீதோ சத்தியம் செய்வதாக இருக்கட்டும், தொழுகை விடுவதாக இருக்கட்டும், தான் செய்யக்கூடிய இபாத்துகள் மற்றவர்களிடத்தில் பேரு புகழ் கிடைக்க வேண்டும் என்பதற்கான இபா செய்வதாக இருக்கட்டும், இது அனைத்துமே பொதுவாக முஸ்லிம் மத்தியிலே காணப்படக்கூடிய, பரவலாக காணப்படக்கூடிய மிக பெரும் பாவங்கள், மிக பெரும் குற்றங்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் ஷிர்க் என்று சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக இவர்களை எல்லாம் நாம் முஷ்ரிக் என்று முத்திரை குத்துவோமேனால் நம்முடைய வீட்டில் பல பேர் முஷ்ரிக்காக இருப்பார்கள், நம்முடைய குடும்பத்தில் பல பேர் முஷ்ரிக்காக இருப்பார்கள், நாம் திருமணம் செய்த மனைவி நமக்கு முஷ்ரிக்காக இருப்பாள், நாம் பெற்ற பிள்ளை முஷ்ரிக்காக இருக்கும். அப்படி நம்முடைய மனைவி முஷ்ரிக்காக இருக்கும் பட்சத்தில் அவளோடு நாம் வீடு கூடுவது அது ஜினாவுடைய ஜினாவாக ஆகிவிடும், ஹராமான வீடு கூடுவதாக ஆகிவிடும். பிறகு எப்படி அர்த்தம் கொள்வது இதற்கெல்லாம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பாவங்கள் எல்லாம் முஷ்ரிக் என்று சொல்கிறார்கள், ஷிர்க் என்று சொல்கிறார்கள். தாயத்து தொங்க விடுவது, அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்வது, சூனியம் வைப்பது, சூனியத்தை நம்புவது, தொழுகையை விடுவது, அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக இபாதத் செய்வது, இதெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷிர்க் என்று சொல்லி இருக்க, இப்படிப்பட்ட காரியங்கள், இந்த பெரும் பாவங்கள் எல்லாம் நமக்கு மத்தியிலே பரவலாக இருக்கின்றன. இவையெல்லாம் முஷ்ரிக் என்று நாம் ஃபத்வா கொடுக்க ஆரம்பித்து விட்டால், முஷ்ரிக் என்று ஒதுக்கி தள்ள ஆரம்பித்து விட்டால் நம்முடைய குடும்பத்திலே பல நபர்கள் இன்று முஷ்ரிக்காக இருப்பார்கள். ஆனால் அப்படி என்றால் இந்த ஹதீஸ்க்கு என்ன பொருள்? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபக்கத் கஃபர், யார் ஒருவன் வேண்டுமென்றே தொழுகை விட்டானோ அவன் காஃபிராகி விட்டான் என்று சொன்னார்கள். அதற்கு என்ன பொருள்? அவன் குஃப்ருக்கு நெருங்கி விட்டான், தொழுகை விடுபவன் குஃப்ருக்கு நெருங்கி விட்டான், காஃபிருடைய காரியத்தை செய்து விட்டான் என்றுதான் முஹத்திஸீர்களும் முஹல்லிகீன்களும் விளக்கம் சொல்வதை போன்று, அருமைக்குரியவர்களே, இந்த ஷிர்க்குக்கும் என்ன பொருள் என்றால், யார் ஒருவன் தாயத்தை கட்டினானோ அவன் ஷிர்க்குக்கு நெருங்கி விட்டான். இப்ப யாரோ சொன்னாருங்கிறதுக்கான தாயத்தை கட்டுவான், அப்புறம் இந்த தாயத்தின் மீது நம்பிக்கை வரும், தாயத்தின் மீது மதிப்பு வரும், பிறகு அல்லாஹ்வை மறந்து விடுவான். ஏதாவது தனக்கு ஆபத்திலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைத்தால் இந்த தாயத்து தான் பாதுகாத்தது என்று நம்புவான். இந்த நம்பிக்கை அவனை ஷிர்க்கிலே கொண்டு போய் விட்டுவிடும். வெறும் தாயத்து மாற்றதால மட்டும் முஷ்ரிக்காக ஆகிவிட மாட்டான். தாயத்து மாற்றுவது என்பது அவன் பெரும் பாவியாக கருதப்படுவான். ஆனால் அந்த தாயத்தின் மீது விளைவு என்னவாகும் என்றால், இறுதி விளைவு அவனை கொண்டு போய் ஷிர்க்கிலே கொண்டு போய் விட்டுவிடும். அதே போன்று ஒருவன் அல்லாஹ் அல்லாஹ்வை கொண்டு சத்தியம் செய்கின்றான். எப்படி? உம்மாமே சத்தியம், வாப்பாமே சத்தியம், பெத்த பிள்ளைமே சத்தியம், குர்ஆன் மீது சத்தியம், காபத்துல்லாஹ் மேல சத்தியம் என்று இவைகள் மீது சத்தியம் செய்வானேயானால் இந்த சத்தியம் ஹராமான சத்தியம், பெரும் பாவம், அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த சத்தியம் ஒருவன் செய்துவிட்டான் என்பதற்காக அவனை முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியே தள்ளுவதற்கோ, அவன் பின்னால் தொழக்கூடாது என்று சொல்வதற்கோ, அவன் அறுத்த மாமிசங்களை சாப்பிடக்கூடாது என்று சொல்வதற்கோ, அவனோடு அவனுடைய மனைவி குடும்பம் நடத்தக்கூடாது என்று சொல்வதற்கோ எந்த மார்க்கத்தில் ஆதாரம் இருக்கின்றது? நன்றாக யோசித்து பாருங்க சகோதரர்களே. ஒரு குடும்பத்திலே ஒரு தலைவர் குடும்ப தலைவர் மௌலூத் ஓதக்கூடியவராக இருப்பார், அல்லது தர்காவுக்கு போகக்கூடிய வளமை உள்ளவராக இருப்பார், அல்லது தர்காவிலே போய் பிரார்த்தனை செய்யக்கூடியவராக இருப்பார், தர்காவிலே போய் மற்ற அனாச்சாரங்களை செய்யக்கூடியவராக இருப்பார், கூடு கொடியேற்றங்களில் கலந்து கொள்ளக்கூடியவராக இருப்பார். அந்த குடும்ப தலைவருடைய பிள்ளைகள் இந்த காரியங்கள்லாம் ஒதுக்குகிறார்கள், இதெல்லாம் தவறு என்று ஒதுங்கி இருக்கிறார்கள். இப்ப அந்த குடும்ப தலைவர் மரணித்து விட்டார்,
குடும்ப தலைவர் மரணித்து விட்டார். யார் எப்படி கூடு கொடியேற்றத்துக்கு போவதற்கோ, தர்காக்கு செல்பவருக்கோ, மௌலித் ஓதுவதற்கோ, முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுத்து அவருக்கு பின்னால் தொழக்கூடாது என்று ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள், அதில் தனி பள்ளிவாசல் கட்டுங்கள், தனி அமைப்பை உருவாக்குங்கள் என்று ஃபத்வா கொடுக்கக்கூடியவர்கள், இந்த விஷயத்தில் ஃபத்வா கொடுக்க வேண்டும் என்னவென்று, அந்த குடும்ப தலைவர் மரணித்து விட்டால் அவருடைய சொத்தில் இருந்து இந்த தௌஹீத் பேசக்கூடிய மகனுக்கு பங்கு கிடைக்காது. பங்கு கேட்காமல் இருக்க தயாரா மகன் என்றால் ஒரு முஷ்ரிக். முஸ்லிமுடைய சொத்திலிருந்து மூமினுக்கு பங்கு கிடைக்காது. முஸ்லிமுடைய சொத்திலிருந்து மூமினுக்கு பங்கு கிடைக்காது ஷரியத் படி. ஆகவே ஒரு மௌலித் ஓதிய தந்தை அல்லது ஒரு ஃபாத்தியா ஓதிய தந்தை அல்லது ஒரு தர்காக்கு போன தந்தை, ஒரு கூடு கொடியேற்றத்துக்கு போகக்கூடிய தந்தை, அவர் முஷ்ரிக் ஆகிவிட்டார் என்பதற்காக அவருடைய தௌஹீத் பேசக்கூடிய பிள்ளை என்னுடைய தந்தையின் சொத்து எனக்கு தேவையில்லை என்று எந்த மகனும் சொல்ல மாட்டான். அது மட்டுமல்ல, அந்த தந்தை மரணித்து விட்டால் இந்த தௌஹீத் பேசக்கூடிய பிள்ளை என்ன செய்ய வேண்டும்? காஃபிர் இடத்துல, முஷ்ரிக் இடத்துல போய் சொல்லி, என்னுடைய தந்தை முஷ்ரிக் ஆயிட்டாரு, அவர் மூமினான முறைப்படி முஸ்லிமான முறைப்படி நான் ஜனாசா தொழு வைக்க மாட்டோம், முஸ்லிமுடைய கபர்ஸ்தான் அடக்கம் பண்ண மாட்டோம், அதனால உங்களுடைய சுடுகாட்டில் வச்சு தீ வச்சு கொளுத்திக்கங்க என்று சொல்ல முடியுமா? என்றால் முஷ்ரிக்குடைய சட்டம் அதுதானே. முஷ்ரிக் என்று முடிவு செய்து விட்டால் அதற்கு பிறகு அவருக்கு ஜனாசா தொழுகை வைக்க கூடாது, அவரை முஸ்லிமுடைய கபர்ஸ்தான் அடக்கம் பண்ணக்கூடாது, அவருடைய சொத்திலிருந்து முஸ்லிமுக்கு பங்கு கிடைக்க கூடாது. இதெல்லாம் ஷரியத்துடைய சட்டங்கள். ஆக தனக்கு சாதகமான விஷயங்களை மட்டும் முஷ்ரிக் என்று ஃபத்வா கொடுத்து ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது, சமுதாயத்தை விட்டு ஒதுக்குவது அல்லது தனிப்பள்ளி கட்டுவது, பாதகமான விஷயங்களில் மட்டும் அனுசரித்து போவது எந்த விதத்தில் நியாயம்? ஆகவே இதெல்லாம் யதார்த்தத்திற்கு ஒத்துவராத வரட்டுவாதங்கள். அருமைக்குரியவர்களே, தவறு பாவம் தான். தர்காவுக்கு செல்வதோ, அங்க அவுலியாக்களிடத்தை கேட்பதோ அல்லது அவுலியாக்களிடத்தை கையேந்தி நிற்பதோ, அங்க ஃபாத்தியாக்கள் ஓதுவதோ, அந்த கூடு கொட்டியேற்றம் கலந்து விடுவதோ, இதெல்லாம் பெரும் பாவம் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. பிதாத்துகள், அனாச்சாரங்கள் மீது மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை செய்யக்கூடியவர்களை நம்முடைய சகோதரர்களாக, நம்முடைய உறவினர்களாக, நம்முடைய நண்பர்களாக பாவித்து அவர்களுக்கு அறிவுரை சொல்லி திருத்த வேண்டுமே தவிர, அதை விட்டுவிட்டு ஒரேடியாக எப்படி இந்த பரேலவி கொள்கையை சார்ந்தவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் காஃபிர் ஃபத்வா கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியாக்கினார்களோ, அதுபோன்று எடுத்ததுக்கெல்லாம் முஷ்ரிக் ஃபத்வா கொடுத்து இஸ்லாத்தை விட்டு வெளியாக்குவதும் மிக பெரும் தவறு. சென்ற வாரம் காஃபிருடைய ஃபத்வாவை பற்றி சொன்னேன், குஃப்ர் ஃபத்வாவை பற்றி. இந்த பரேலவிகள், அகமது ரஸா கான் பரேலவியுடைய அந்த கொள்கையை சார்ந்தவர்கள் குஃப்ர் ஃபத்வா கொடுத்து எல்லாத்தையும் வெளியே தள்ளுகிறார்கள் என்று சொன்னேன். இவருடைய குஃப்ர் ஃபத்வா எங்கே வரை தெரியுமா சென்றது? இவருடைய குஃப்ர் ஃபத்வா அவருடைய புத்தகமான ஃபத்தாவா ரிஸ்வியா ஷரீஃப் என்ற புத்தகத்திலே 6வது பாகத்திலே 439வது பக்கத்திலே அவருடைய ஃபத்வா ஒன்று பதிவாகி இருக்கிறது. இடத்தில் ஆதாரம் இருக்கிறது, தேவைப்பட்டால் கேளுங்க, அந்த ஆதாரத்தை தருகின்றேன். அந்த ஃபத்வாவில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? மஸ்ஜிதுல் ஹராம் என்று சொல்லக்கூடிய புனித காபத்துல்லாவிலும் மஸ்ஜித் நபவியிலும் தொழ வைக்கக்கூடிய இமாம்கள் காஃபிர்கள், அவர்களுக்கு பின்னாலும் தொழக்கூடாது. கோடானு கோடிக்கணக்கான முஸ்லிம்கள் தொழக்கூடிய புனித இல்லம், உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மூளை முடுக்கில் ஒவ்வொரு முஸ்லீம் தன் வாழ்நாளில் ஒரு முறையாவது அந்த புனித பள்ளியில் நான் தொழுதுவிட மாட்டேனா என்று இயங்கக்கூடிய அந்த பள்ளிவாசல், எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சிலாஹித்து சொல்லப்பட்ட அந்த புனிதமான மஸ்ஜிதுல் ஹரம் காபத்துல்லாவிலும் மஸ்ஜித் நபவியிலும் தொழ வைக்கக்கூடிய இமாம்களும் காஃபிர்கள், அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. ஏனென்றால் அவர்களும் வஹாபிகள், அந்த இமாம்களும் வஹாபிகள், அவர்களுக்கு பின்னால் தொழக்கூடாது. நல்லவேளை இந்த பரேலவிகள் வாழக்கூடிய காலத்திலே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் வாழவில்லை, தப்பித்துக் கொண்டார்கள். இல்லென்றால் அவர்களும் சேர் குஃப்ர் ஃபத்வா கொடுத்திருப்பார்கள், நவுது பில்லாஹ். ஆகவே அன்புக்குரியவர்களே, இப்படி மக்காவுடைய புனித இமாமும் மதினாவுடைய புனித இமாமையுமே காஃபிர் என்று சொல்லும் பொழுது நானெல்லாம் அவர்களுக்கு பெரிய விஷயம் அல்ல, அதனால எனக்கு எதிராக போஸ்டர் தான் ஓட்டிருக்காங்க, நல்லவேளை குஃப்ர் ஃபத்வா கொடுக்கல, அது இன்னும் கொஞ்ச நாள் ஆகும், இன்னும் கொஞ்ச நாள் ஆகி ஷம்சுதீன் காசிமி காஃபிர் என்று போஸ்டர் அடிச்சு ஓட்டினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆகவே இவருடைய குஃப்ர் ஃபத்வா என்பது எவ்வளவு மோசமான விளைவுகளை சமுதாயத்தில் ஏற்படுத்திவிட்டது என்றால், அருமை சகோதரர்களே, நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய தமிழகத்தில் பொறுத்தவரையில், சென்றவாறு நாம் சொன்னேன், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த குஃப்ர் ஃபத்வாவை, பரேலவிகளுடைய குஃப்ர் ஃபத்வாவை முஸ்லிம்கள் மதிக்க தயாராக இல்லை, முஸ்லிம்கள் இதை பொருட்டாகப்படுத்தவில்லை. அதனால்தான் இங்குள்ள பரேலவிகள், இங்குள்ள தமிழகத்தில் உள்ள பரேலவிகளும் சரி, அந்த பரேலவிகளுக்கு தலைவராக இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய தலைமை காசி அவர்களும், அரசாங்க தலைமை காசி அவர்களும் சரி, இதுவரை தேவபந்திகளையோ வஹாபிகளையோ அல்லது அவருடைய பரேலவி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத ஷம்சுதீன் காசிமி போன்றவர்களையோ காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கவில்லை. ஏனென்றால் இங்கே ஃபத்வா கொடுத்தால் எடுபடாது என்பது தெரியும். தமிழகத்தை தவிர மற்ற எல்லா பகுதிகளிலும் தங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத அத்தனை பேரையும் காஃபிர் என்று சகட்டு மேனிக்கு ஃபத்வா கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம். எப்படி அவர்களுடைய அந்த குஃப்ர் ஃபத்வா என்பது மிக மிக தவறானதோ மோசமானதோ சகோதரர்களே, அதைவிட மோசமானது முஸ்லிம்களை முஷ்ரிக் என்று சொல்லி வெளியே தள்ளுவது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒரு ஹதீஸிலே, சஹீஹ் முஸ்லிமிலும் முஸ்னத் அஹ்மதிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இதா கால ரஜுலு லிரஜுலி யா காஃபிர், ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து காஃபிர் என்று ஃபத்வா கொடுப்பார் எனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து ஃபத்வா அல்ல, ஏ காஃபிரே என்று கூப்பிட்டாலும் சரி, இவர் ஒரு காஃபிர் என்று சொன்னாலும் சரி,
ஏதோ ஒரு வகையிலே ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து காஃபிர் என்று சொல்வாரேனால் ஃபக்கத் பா அஹதுஹுமா, அந்த இரண்டு பேரில் ஒருவர் நிச்சயமாக காஃபிர் ஆகிவிடுவார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எந்த ரெண்டு பேரில்? யார் ஒருவர் காஃபிர் என்று அழைக்கின்றார் இன்னொருவரை, அந்த அழைக்கக்கூடிய காஃபிரே என்று சொல்லக்கூடியவரும் யாரை பார்த்து காஃபிர் என்று சொன்னாரோ அவரும், ரெண்டு பேர்ல ஒருத்தர் கண்டிப்பா காஃபிர் ஆயிடுவாங்க. எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன் கான கமா கால், அவர் சொன்ன மாதிரியே அவர் காஃபிராக இருந்தால், யாரை காஃபிர் என்று சொல்கிறோமோ அவர் காஃபிராக இருந்தால், உதாரணமாக நாம இப்படிலாம் யார் நம்மை போட்டு தொழுகிறார்களோ, நம்மை போன்று நம்முடைய கிப்லாவை முன்னோக்குகிறார்களோ, நாம் அறுத்த மாமிசத்தை உண்ணுகிறார்களோ அவர்களெல்லாம் முஸ்லிம்கள் என்று பெருமானா ஸல்லல்லாஹு சொன்ன உடனே இந்த கூட்டுக்குள்ள இவனும் ஓடி வருவான், காதியானி, அப்ப நானும் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லி. 19 காரன் என்று சொல்லக்கூடிய இந்த அஹ்ல குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூலை நிராகரிக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹை மட்டும் ஏற்றுக்கொள்வோம், முஹம்மது ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த 19 கூட்டத்தார் அவர்கள் உள்ளே ஓடி வருவார்கள், நானும் முஸ்லீம் என்று. அருமைக்குரியவர்களே, எப்படி இவர்களை நாம் காஃபிர் என்று சொல்கிறோமோ, யார் காதியானிகள் காஃபிர்கள், ஏனென்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையை தகர்த்து விட்டார்கள். இந்த 19 கூட்டத்தார்கள் காஃபிர்கள், அவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய அடிப்படை தகர்த்து விட்டார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் காஃபிர் என்று ஃபத்வா கொடுக்கும் பொழுது அவர்கள் உண்மையிலேயே அதற்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்கள் காஃபிராக இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்படி காதியானிய மாதிரி 19 கூட்டத்த மாதிரி இவர்கள் உண்மையே குஃப்ருக்கு தகுதியானவர்கள், காஃபிர்கள், இஸ்லாத்தை நிராகரித்தவர்கள், இவர்கள் காஃபிர் என்பதில் சந்தேகம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லா, அப்படி இல்லை என்றால் ஒரு முஸ்லீமை பார்த்து ஒரு சுன்னத் ஜமாத்தை பார்த்து ஒரு வஹாபி காஃபிர்ங்கறாரு, ஒரு வஹாபியை பார்த்து ஒரு சுன்னத் ஜமாத் காஃபிர்ங்கறாரு, சுன்னத் ஜமாத்தை பார்த்து ஒரு பரேலவி காஃபிர்ங்கறாரு, பரேலவியை பார்த்து ஒரு ஜமாத் இஸ்லாமி காஃபிர்ங்கறாரு. இப்படி முஸ்லிம்களுக்கு உள்ளேயே உள்ள பிரிவுகள், எப்படி இஸ்லாத்திற்கு வெளியே உள்ள இஸ்லாத்திற்கு அப்பாற்பட்ட காதியானியும் 19 குரூப்பையும் தவிர்த்து விட்டு முஸ்லிம்களுக்கு உள்ளேயே உள்ள குரூப்புகள் ஒருத்தர் மர்த்தரை பார்த்து காஃபிர் என்று சொல்லிக் கொள்வாரேனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இல்லா ரஜஅத் அலல் ஆஹிரி, யார் ஒரு அவதூறான வார்த்தையை சொன்னாரோ காஃபிர் என்று அவரையே அந்த வார்த்தை சாரும், அவர் காஃபிர் ஆகி விடுவார். ஒரு காஃபிரை பார்த்து, உண்மையான காஃபிரை பார்த்து காஃபிர் என்று சொல்ல தவறல்ல, எப்படி முஸ்லிமை பார்த்து இஸ்லாத்திய கொள்கையின் நடப்பவரை பார்த்து காஃபிர் என்று சொல்வாரேனால் அந்த காஃபிர் என்ற ஃபத்வா இவரையே சாரும் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்தார்கள். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட குஃப்ருடைய வார்த்தைகள் அறிந்தோ அறியாமலோ கூட நம்மிடத்தில் வந்துவிடக் கூடாது என்பதில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவா இருக்கிறாங்க. பல ஹதீஸ்களை எந்த அளவுக்கு என்றால், ஒரு முறை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தௌராத் வேதத்தை பார்த்து படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தௌராத் வேதத்தை பார்த்து படிச்சுட்டு இருந்தாங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன உமரே என்ன படிக்கிறீங்க? யா ரசூலல்லாஹ் தௌராத்தை படிக்கிறேன், அதுல நல்ல நிறைய விஷயங்கள் இருக்குது. எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் அப்படியே சிவந்து போச்சு. சொன்னாங்க, எனக்கு பிறகு இனிமேல் மூசாவே வருவதாக இருந்தாலும், இனிமேல் மூசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்திற்கு இறங்கி வருவதாக இருந்தாலும், வலா சபீல லஹு இல்லா யத்தபியானி, என்னை பின்பற்றுவதை தவிர அவருக்கு ஒரு வழி கிடையாது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு இறக்கப்பட்ட தௌராத் வேதத்திலே நல்ல விஷயங்கள் என்பதற்காக நீ தௌராத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நாளைக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனும் ஒண்ணுதான், தௌராத் ஒண்ணுதான், அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒண்ணுதான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணுதான் என்று மக்கள் தவறாக நினைத்து விடுவார்கள். ஆகவே அல்லாஹ்வுடைய ஏகத்துவ விஷயத்திலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது என்பதிலும் நான் அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் என்பதிலும் மிக தெளிவாக இருக்கும்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக கியாமத் நாள் வரை வரக்கூடிய இந்த உம்மத்திற்கு கட்டளையிட்டார்கள். ஆனா இன்னைக்கு என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, அந்த குஃப்ர் கொள்கை உடையவர்கள் அந்த ஷிர்கியத்தான கொள்கையை வாதிப்பதற்காக அல்லது நிலைநாட்டுவதற்காக ஆங்காங்கே அவ்வப்போது விவாதங்கள், பகிரங்க விவாதங்கள். என்ன நடக்குது விவாதங்கள்னாலே ஒரு இந்த அல்லாஹ்வுடைய தன்மை அவுலியாக்களுக்கு உண்டு, அவுலியாக்களுக்கு கேட்கக்கூடிய சக்தி உண்டு, எப்படி தொழுகை மட்டும்தான் இபாதத் மட்டும்தான் அல்லாஹ்வுக்கு உதவி தேடுது அவுலியாக்களிடத்தில் கேட்கலாம் போன்ற தவறான வழிகட்ட கொள்கையை உடையவர்களுக்கும் அது கூடாது என்று தௌஹீத் பேசக்கூடியவர்களுக்கும் விவாதம் நடக்கிறது. ஒரு விவாதம் நடக்கிறது. அந்த விவாதத்திலே இந்த தௌஹீத் பேசக்கூடியவர் கேட்கிறார் என்னவென்று, உங்களுடைய மொஹிதீன் ஆண்டவங்க மௌலிதிலே மொஹிதீன் ஆண்டவங்க ஆஜராவாங்க, அவர்களை அழைத்தால் உருக்கமான மனசோட அழைத்தா மொஹிதீன் ஆண்டவங்க ஆஜராவாங்க, ஆஜராய் உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்குது, அப்படின்னு உங்களுடைய மௌலிது கிதாபுகள் இருக்குது. நான் கேட்கிறேன் மொஹிதீன் ஆண்டவங்களே வந்து எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நான் கேட்கிறேன், மொஹிதீன் ஆண்டவங்களை ஆஜராக சொல்லுங்க பார்ப்போம். எவ்வளவு அற்புதமான வாதம். மொஹிதீன் ஆண்டவங்களை ஆஜராக சொல்லுங்க பார்ப்போம். நான் கேட்கிறேன், இப்ப மொய்தீன் ஆண்டவங்களே எனக்கு ஆஜராவுங்க, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்கிறேன், உங்க மொய்தீன் ஆண்டவங்க ஆஜராவாரா? அதற்கு அந்த பரேலவி தரப்பில் இருந்து பதில் என்ன தெரியுமா? பரேலவிய கொள்கை சார்ந்த பதில் என்ன தெரியுமா? அவர்கள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் சுன்னத் ஜமாத் உலமாக்கள். நாங்கள் சுன்னத் ஜமாத், அதாவது தமிழ்ல சொல்வார்கள் கழுதைக்கு பேர் கல்யாணி ராகமாம் என்று. இந்த பரேலவி கொள்கைகள் தங்களுக்கு வைத்துக் கொண்ட பேர் சுன்னத்துல் ஜமாத் என்று. இந்த பரேலவி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அப்படியா அப்படின்ட்டு அல்லாஹ் கூட தான் குர்ஆன்ல சொல்றான், என்னை அழையுங்கள் நான் உதவி செய்யறேன்னு சொல்லி, நான் அல்லாஹ்னு அழைக்கிறேன், அல்லாஹ் வர சொல்லுங்க பாப்போம். இதுதான் விவாதம். எவ்வளவு குஃப்ரியத்தான வார்த்தை.
அந்த குஃப்ரியத்தான வார்த்தையை சொன்னவர் அவர் குஃப்ரியத்தான வார்த்தையை சேர்ந்து விட்டார். அந்த வார்த்தையை சொல்ல வைத்தவர் இந்த தௌஹீத்வாதி, தௌஹீத் பேசுபவர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவா சொல்றான், லா தசுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயசுப்புல்லாஹ் அதுவம் பிகைரி இல்ம். நீங்கள் அல்லாஹ் அல்லாதவர்கள் யார் அழைக்கிறார்களோ அவர்களை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். அவர்களை ஏசினா அவங்க உங்களை ஏச மாட்டாங்க. அவன் அறிவு கட்டு போய் அல்லாஹ்வை ஏசுவான். அவன் அல்லாஹ் திட்டுவான். அறிவு கட்டு போய் அல்லாஹ் அதுவும் பிகைரி இல்ம், அறிவில்லாமல் பகைமையோடு அல்லாஹ்வை திட்டுவான் அவன் என்று அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்க, அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை இருக்க. இவர் கேட்கிறாரு, மொய்தீன் ஆண்டவங்களை ஹாஜரா சொல்லுங்க பாப்போம் என்று இவர் கேட்க, அவருக்கு மறுப்பு, அல்லாஹ் ஹாஜரா சொல்லு பாப்போம். ரெண்டு பேரும் தொப்பி போட்டுக்கொண்டு, ரெண்டு பேரும் தாடி வைத்துக் கொண்டு, ரெண்டு பேரும் முஸ்லீம்களுடைய பேரவையிலே என்ன நடக்கிறது? விவாதம். இதுதான் பகிரங்க விவாதத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்து மிகப்பெரிய விவாதம். இதுவரை உலகத்திலே அல்லாஹ் நவுதுபில்லா அல்லாஹ் சொல்லாத, அல்லாஹ் ரசூல் சொல்லாத, இதுவரை 1400 வருடங்களாக சமுதாயத்தில் தெளிவுபடுத்தப்படாத ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருந்தது. ஒரு தௌஹீத் ஆலிமும் ஒரு பரேலவி ஆலிமும் உட்கார்ந்து விவாதம் பண்ண உடனே அங்க எல்லா கிளியர் கிடைச்சிருச்சு. என்ன கிளியரு? அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? 1400 வருஷமா அல்லாஹ் சொல்லல நமக்கு நவுதுபில்லா, அல்லாஹ் ரசூல் சொல்லல, சத்திய சஹாபாக்கள் சொல்லல, கண்ணியமிக்க இமாம்கள் சொல்லல, தலை சிறந்த அறிஞர் பெருமக்கள் சொல்லல, கண்ணியமிக்க நமக்கு உலமாக்கள் சொல்லல. இன்னைக்கு ரெண்டு பேர் உட்கார்ந்து ஒரு தௌஹீத் ஆலிமோ ஒரு பரேலவி ஆலிமோ உட்கார்ந்து விவாதம் பண்றாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? 4 நாளா விவாதம் நடக்குது. எவ்வளவு பெரிய ஷிர்கித்தான கொள்கை இது சகோதரர்களே. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி 1400 வருடங்களுக்கு முன்பாகவே தெளிவுபடுத்தப்பட்டு விட்டது. ரப்பல் ஆலமீன் சொல்றான், யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவர்களுடைய கரங்களின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் கரம் இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அவர்களுடைய கரங்களின் மீது அல்லாஹ்வுடைய கரம் இருக்கிறது. அப்ப அல்லாஹ் கரம் இருக்குதா? குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக தில் ஜலாலி வல் இக்ராம், உலகத்தில் அனைத்தும் அழிந்து விடும், உம்முடைய ரப்புடைய திருமுகம் மட்டும் நிலைத்திருக்குங்கறான். அப்ப அல்லாஹ்வுக்கு திருமுகம் இருக்குதா? திருமுகம் இருக்குதா? இன்னொரு ஹதீஸ்ல அல்லாஹ் சொல்றான், என்னுடைய அடியான் என் பக்கம் ஒரு ஜான் நெருங்கி வந்தால் நான் ஒரு முடம் நெருங்குகிறேன், அவன் என் பக்கம் நடந்து வந்தால் நான் அவன் பக்கம் ஓடி வருகிறேங்கிறான். அப்ப அல்லாஹ் கால் இருக்குதா? அருமை சகோதரர், எவ்வளவு பெரிய குழப்பம் இது. இதற்கெல்லாம் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்திய சஹாபாக்களும் பெரும் பெரும் அறிஞர்களும் அறிஞர் பெருமக்களும் விளக்கம் கொடுத்து முடிந்து விட்டது. விளக்கம் கொடுத்தாச்சு. யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அவருடைய கரங்கள் மீது அல்லாஹ்வுடைய கரம்னு சொல்றது அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய உதவி இருக்குன்னு அர்த்தம். அதுக்கு அல்லாஹ் ஓடி வருகிறான் என்பது அல்லாஹ் அடியானை தன்னுடைய அருளால் நெருங்குகிறான், தன்னுடைய அருளை பொழிகிறான் என்று பொருள். இப்படி எல்லா வார்த்தைகளுக்கும் உலமா பெருமக்களாலும் சத்திய சஹாபாக்களாலும் கண்ணியத்துக்குரிய இமாம் பெருமக்களாலும் விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு விட்டன. இன்னைக்கு இந்த ரெண்டு பேரும் உட்கார்ந்து ஆர்கியூ பண்ணி அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? என்ன பிரயோஜனம்? வெப்சைட்ல பார்த்துட்டு, யூடியூப்ல பார்த்துட்டு, மத்த இத கச்சேரிகளை பார்த்துட்டு நம்ம பாமர மக்கள் குழம்பி போறாங்க. ஹஸ்ரத் அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? கொஞ்சம் சொல்லுங்க. இதுவரைக்கும் இந்த சந்தேகங்கள் வராம இருந்துச்சு. இந்த ரெண்டு சீதேவிகள் தான் சந்தேகத்தை கிளப்பி விட்டாங்க. அல்லாஹ்வுக்கு உருவம் இருக்குதா இல்லையா? இன்னொரு விவாதத்திலே மௌலூதிலே அங்க நாகூர் ஆண்டவர் அவர்கள் ஷாவுல மீது ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் போய்கிட்டு இருந்தாங்களா. போகும்போது ஒரு சின்ன பொண்ணு குளிச்சிட்டு இருந்துச்சா. அந்த பெண்ணுடைய முதுகை தடவுனாங்களா, குளிச்சிட்டு இருந்த பெண்ணை பிடிச்சி தடவுனாங்களா. இதை பற்றி விவாதம். சகீராங்கிற வார்த்தை வருது. சரிகீரான சிறுமியின் அர்த்தம். சிறுமியின் முதுகை தடவினார்கள். இதை வச்சு அல்லாஹ் அக்பர் 1 மணி நேரம் விவாதம். சகீரானா என்ன? சிறுமினா எத்தனை வயசு? பருவம் அடைஞ்ச பெண்ணா, பருவம் அடையாத பெண்ணா, பருவம் அடைஞ்ச பெண்ணுடைய முதுக தடனா உணர்ச்சி வருமா வராதா, இது எல்லாம் விவாதித்து டிவியில ஒளிபரப்பி ஒரு பிராமண சகோதரர் என்ன பார்த்து கேட்டாரு, உங்க குர்ஆன்ல இப்படிலாம் அசிங்கம் இருக்குது? ஏன்னா அரபு மொழி சகீராங்க, அது குர்ஆன் இல்ல. அவங்க விவாதம் பண்ண குர்ஆனை பத்தி அல்ல. சகீராங்கிற ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு அது சிறுமியா, இளமையா, இளம் பெண்ணா, முதும் பெண்ணா, உணர்ச்சி வருமா வராதா, ஆம்பளை தடவலாமா, பொம்பளை தடவலாமா, இந்த வார்த்தைகளை பற்றி 2 மணி நேரம் விவாதம் பண்ணி அருமை சகோதரர் டிவியில ஒளிபரப்பி முஸ்லீம் அல்லாஹ் சகோதரர் இப்ப காரி துப்புற மாதிரி கேட்கறாங்க, உங்க குர்ஆன்ல இதெல்லாம் இருக்குதான்னு சொல்லி. கேட்டா பகிரங்க விவாதம். உண்மையை நிலைநாட்டுவதற்காக, சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக. யாரை நிலைநாட்டுவதற்காக இந்த பகிரங்க விவாதம்? அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை, குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்குதா இல்லையா? நௌதுபில்லா. அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆனை பற்றி உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது. உலகத்திற்கே தெரியும். இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடிய காஃபிர்கள் கூட சொல்வார்கள், இன்று வரை உலகத்திலே மாறாத வேதம் அது ஒன்றுதான். எந்த விதமான கூட்டல் குறைத்தல் இல்லாத ஒரே வேதம் அது ஒன்றுதான். எந்த விதமான ஏற்றம் இறக்கம் இல்லாத ஒரே வேதம் அது ஒன்றுதான். எந்த விதமான மாற்றம் இல்லாத ஒரே வேதம் அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் மட்டும்தான். 1400 வருடங்களாயும் இன்று வரை அல்லாஹ் அதனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்று உலக மக்கள் அத்தனை பேர் நம்புறாங்க, முஸ்லிம்கள் நம்புறாங்க. இன்னைக்கு இந்த 2 சீதேவிகளை உட்கார்ந்து 2 அதிமேதாவிகள் உட்கார்ந்து விவாதம் இதை பத்தி குர்ஆன்ல எழுத்து பிழை இருக்குதா இல்லையா? ஒருத்தர் சொல்ற எழுத்து பிழை இருக்குது, ஒருத்தர் சொல்ற எழுத்து பிழை இல்ல. பாமர மக்கள் குழம்பி போறாங்க. அதுலயும் பிரச்சனை ஆயி போச்சா? குர்ஆன் ஒண்ணுதான் இன்னைக்கு புனிதம் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அதனுடைய புனிதமும் போயிடுச்சா? அதுலயும் மாற்றம் ஆயி போச்சா? சொல்ல பிறகு பைபிளை பற்றி நம்புபவர்களுக்கும் குர்ஆனை நம்புபவர்களுக்கும் என்ன வித்தியாசம்?
நாம் சொல்கிறோம் பைபிளை பார்த்து, பைபிளில் நிறைய கூட்டல் குறைத்தல் நடந்து விட்டன, நிறைய கைசரக்குகள் சேர்க்கப்பட்டு விட்டன, நிறைய கையாடல் நடந்து விட்டன என்று பைபிளை பற்றி சொல்லக்கூடிய நாம் நம்முடைய அல்லாஹ்வுடைய அருள்மறை குர்ஆன் மட்டும்தான் புனிதமானது என்று சொல்வதற்கு என்ன அருகதை இருக்குது நமக்கு? கேட்டா பகிரங்க விவாதம், சத்தியத்தில் நிலைநாட்ட. அன்புக்குரியவர்களே, இப்படி பகிரங்க இப்போ லேட்டஸ்டா அடுத்த மாசம் ஏதோ ஒரு விவாதம் நடக்க போதான். என்ன தெரியுமா? இதே மாதிரி சுன்னத் ஜமாத் ஆலிம் ஒருத்தருக்கும் இந்த தௌஹீத் ஆலிம் ஒருத்தருக்கும் பெரிய விவாதம். என்ன விவாதம்? நீ பொய்யன் என்று நான் நிரூபித்து விட்டால் நீ இஸ்லாத்தை விட்டு ஓடி போயிடணும். நீ பொய்யன் என்று நான் நிரூபித்து விட்டால் நீ இஸ்லாத்தை விட்டு ஓடி போயிடணும். இது டாபிக், தலைப்பு. நீ பொய்யன் என்று நிரூபித்து விட்டால் இனிமேல் இஸ்லாத்தை பத்தி நீ பேசக்கூடாது, மார்க்கத்தை பத்தி பேசக்கூடாது, மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடாது. நான் பொய்யன் என்று நீ நிரூபித்து விட்டால் நான் இஸ்லாத்தை பத்தி பேச மாட்டேன், மார்க்கத்தை பத்தி பேச மாட்டேன். அருமைக்குரியவர்களே, சமுதாயம் எங்க போயிட்டு இருக்கு பாருங்க. இதுக்கு பேர் பகிரங்க விவாதம். இது எல்லாத்துக்கும் இப்ப ஃபேஷன் ஆகி போச்சு. விவாதத்துக்கு வர தயாரா? பகிரங்க விவாதத்துக்கு வர தயாரா? ஓடி ஒளியாதே, போஸ்டர் அடிச்சு ஓட்டுறது, மெயில் அனுப்புறது, போஸ்ட் லெட்டர் அனுப்புறது. அன்புக்குரிய சகோதரர்களே, இது போன்ற மார்க்கத்துக்கு முரணான காரியங்களால் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு எந்த பிரயோஜனம் கிடையாது, எந்த பயனும் கிடையாது. சமுதாயத்தை எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் எல்லோருமே ஒரே ஆதமுடைய மக்களே, நீங்கள் அத்தனை பேரும் சகோதரர்கள், அத்தனை பேரும் சகோதரர்கள். உங்களுடைய சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் விதத்திலே உங்களுக்கு நடந்து கொள்ளுங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. இதுவா சகோதரத்துவத்தை நிலைநாட்டும் விதம்? இதுவா சகோதரத்தை வெளிப்படுத்தும் விதம்? ரெண்டு முஸ்லீம்கள் தாடி வச்சு தொப்பி போட்டு உட்கார்ந்து பகிரங்க விவாதம் பண்ணி, நீ முஷ்ரிக்கா நான் முஷ்ரிக்கா, நீ காஃபிரா நான் காஃபிரா, நீ தான் காஃபிரு நான் முஸ்லீமே, நீ தான் முஷ்ரிக்கு நான் காஃபிரு என்று தங்களுக்குள்ள அடித்துக் கொண்டு சண்டை போடுற சகோதரர்களே, அவர்களுக்கு அதனால் என்ன பிரயோஜனமோ தெரியல, என்ன பலனோ தெரியல, அல்லாஹ் அறிவான். இவர்களை இயக்குவது யார் என்றும் தெரியவில்லை. ரெண்டு முஸ்லிம் பேர்தாங்கிகள் மூலமாக விவாதிக்க வைத்து அந்த விவாதத்தினால் இஸ்லாத்திற்கு அசிங்கமும் கெட்ட பெயரும் அவப்பெயரும் கிடைக்கிறது என்றால் நிச்சயமா சத்தியமாக அவர்களை இயக்குபவர்கள் அவர்கள் அல்ல, வேறு யாரோ இயக்குகிறார்கள். அவர்களை வேறு யாரோ இயக்குகிறார்கள். யாராவது இருந்து விட்டு போகட்டும், அவர்கள் என்ன பலனாவது இருந்து விட்டு போகட்டும். பாமர மக்கள், முஸ்லிம் சமுதாய மக்கள், நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், எல்லோரையும் முஸ்லீமாக நினைப்போம், எல்லோரையும் நம்முடைய சகோதரர்களாக நினைப்போம். யாரையும் காஃபிர் ஃபத்வா சொல்லி வெளியே தள்ள வேண்டாம், யாரையும் முஷ்ரிக் ஃபத்வா கொடுத்து வெளியே தள்ள வேண்டாம். எல்லோரும் நம்ம சகோதரர்களாக நினைத்து தவறு செய்பவர்களாக இருந்தாலும் குற்றம் குறை இழைப்பவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய தாவாவை, நம்முடைய அழைப்பை எடுத்து அவர்களை திருத்துவதற்கு முயற்சி செய்வோம். நீ தர்காவுக்கு போறதுனால நீலாம் மட்டமான முஸ்லிமே, நான் தான் உயர்ந்த முஸ்லிம் என்று கர்வம் கொள்வதே ஒரு மனிதன் நரகத்திற்கு செல்வதற்கு காரணமாகிவிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். பாவம் செய்யக்கூடிய அப்பாவி முஸ்லீம்களை பார்த்தா அவன் தெரியாம தப்பு செஞ்சுட்டு இருக்கான், பாவம் தாயத்தை தொங்க விட்டுருக்கான், அவனுக்கு என்னன்னு தெரியாது, யாரோ கொடுத்தா வந்து மாட்டிக்கிட்டான். அவனை பார்த்தனே தாயத்து படுற பையன், நாங்களாம் யார் தெரியுமா, இப்படி 100% சொர்க்கத்துடைய மொத்த டிக்கெட்டையும் நாங்க தான் கையில வச்சிருக்கிறோம். நாங்க அந்த ஜமாத்தாக்கும் இந்த ஜமாத்தாக்கும், அந்த அமைப்பாக்கும் இந்த அமைப்பாக்கும், நாங்க அப்படிப்பட்ட இயக்கமாக்கும். தர்கா பக்கம் போயிடவே மாட்டோம், ஃபாத்தியா ஓதிடவே மாட்டோம். ஆனா எங்க வீட்டுல எல்லா பலாயும் நடப்போம், சினிமாவுக்கு போவோம், பலாய் பத்தை நடத்துவோம், பர்த்டே கொண்டாடுவோம், குழந்தைகள் மற்ற ஹராமான கலாச்சாரம் எல்லா கலாச்சாரம் செய்வோம். ஆனா ஃபாத்தியா மட்டும் ஓதிடவே மாட்டோம். ஏன்னா நாங்க 100% ஒரிஜினல் முஸ்லீம். தர்காவுக்கு மட்டும் போயிட மாட்டோம், 100% ஒரிஜினல் முஸ்லீம். மற்ற எல்லா பலாய் பத்தர் இருக்கும், எல்லா ஹராம் இருக்கு எங்கள்கிட்ட. அருமைக்குரியவர்களே, இந்த நிலை மாறி அல்லாஹ் ஒருவனே நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்துக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்போம். நம்முடைய யாரோட அல்லாஹ் சொன்னான், வல் ஆகிபத்துல் லில் முத்தகீன், இறையச்சத்தோடு தக்வாவோடு உள்ளவர்களுக்கு தான் நல்ல முடிவு ஏற்படும் சொல்றான். அந்த நல்ல முடிவு நமக்கு ஏற்படுவதற்கும், எல்லோரும் சகோதரர்களாக நினைப்பதற்கும், எல்லோரும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிப்பதற்கும், அல்லாஹ் நம் மீது திருப்தி கொண்ட நிலையில், நாம் அல்லாஹ்வின் மீது திருப்தி கொண்ட நிலையில் இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கும், அதன் மூலமாக மறுமையிலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.